அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம இப்போ வந்து கீ சேலஞ்செலாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வீடியோ சைட்லேருந்தே நம்ம ஒரு 10 அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறோம். நிச்சயமாக வந்து அது தமிழில், இங்கிலீஷு, சைக்காலஜி, சோஷியல் சயின்ஸு, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 10 கீ சேலஞ்ச் நம்ம கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது. நீங்கள் நிறைய கமெண்ட் கொடுக்குறீங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் கீ டவுட் இருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இன்னைக்கு வந்து அதுக்கான எவிடன்ஸை கிரியேட் பண்ணுவோம். பிஃபோர் தட் இப்போ நான் வந்து 2 சோஷியல் கொஷின்ஸ்க்கு வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆதாரங்களோட கொண்டு வந்திருக்கேன். நாம் அதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பாருங்க, 102 கொஷின் நம்பர் 102. அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட வாக்கியத்தில் மகள்வாரி முறைக்கு சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் அவங்க சரின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் பியில் உள்ள ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏ தான் கரெக்ட். இது வந்து ஒரு வேணுக்குனே ஒரு குழப்பறது மாதிரியான கொடுக்கப்பட்ட கொஸ்டின். இதில் டைரெக்டாகவே 4 ஆப்ஷன்லேயே ஏ தான் கரெக்ட் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கலாம். நம்ம ஏ எடுத்து ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அந்த பால். பட் அதில் ஒரு குழப்பி அதில் 10 பேரை ஃபெயிலாக வைக்கிறதா அவங்க நோக்கமானு தெரியல. அதில் வந்து ஆப்ஷன் தனியாக கொடுத்து இதில் வந்து அவசரத்தில் ஏவை மட்டும் பதட்டத்தில் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏன்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ ஓஎம்ஆரில் பி தான் ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ அதை மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் டைரெக்டாக நம்ம என்ன இது பிரச்சனைன்னு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா, கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டார்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக கிராம தலைவர் இவங்க சொல்றது லம்பார்டர் தான் சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்கலாம், அந்த லம்பார்டர் அப்படின்ற வேர்டையே கொடுத்துருக்கலாம். ஸோ தமிழ்ல படிச்சு பார்க்காம இங்கிலீஷ் புக்லேயே வந்து லம்பார்டர்னு இருக்கு, கரெக்டா? அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்லையும் லம்பார்டர்னு கொடுத்துருக்கலாம். அவங்க அதை கொடுக்கல. அது ஒரு மிஸ்டேக். ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்ல எப்படி இருந்தாலும் இங்கிலீஷ்ல உள்ளதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷுக்கு பாருங்க, இதுங்க பாருங்க, லம்பார்டர் ஸ்பெல்லிங் பாருங்க, LAMBARDERன்னு இருக்கு. DERல DARன்னு இருக்கணும். ஒரிஜினலா லம்பார்டர்ன்றதுக்கு DAR தான். இப்ப DERன்னு இருக்கிறதுனால அந்த லம்பார்டர்ன்ற வேர்டுக்கு மீனிங்கே இல்லாம போயிடுச்சுங்க. ஸோ மீனிங்லெஸ் வேர்டு. ஏன்னா ஃபைனல் எதுவானாலும் இங்கிலீஷ் கீ தான் கரெக்டாக எடுத்துப்போன்னு சொல்றாங்க இல்லையா, கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ லம்பார்டர்ன்றதுக்கு LAMBARDER வரணும். இது DER தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இந்த லம்பார்டருக்கு மீனிங்கே கிடையாது. அப்போ வந்து இதுக்கு ஆன்சரே கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? அப்போ என்னன்னா, இதுக்கு ஆன்சரே இல்லை அப்படின்னு நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கான எவிடன்ஸ் வந்து கூகுள் டிரைவ்ல கொடுத்துருக்கேன், அதுல இருந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்ப்போமா? ஏன்னா இது ஆன்சர் இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் இதுக்கு மார்க் வேணும், அதுக்காக தான். அடுத்து பாருங்க, இதுக்கும் கீழ்காணும் வினைகளை கவனிக்கவும். உஷா பெண் கடவுள், பள்ளினா வரி, கிராமணினா படைத்தளபதி, சமிதினா மக்கள் கூடுமிடம். இதுல ஆக்சுவலா அவங்க கொடுத்த சரியான பதில் கிராமணி படைத்தளபதி சரியானதா இருக்கு. அது வந்து ஆக்சுவலா தவறான இணை தான் அது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப பழி வரி பாருங்க, ஆக்சுவலா பாலி தான் வரி. அப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா பலின்னு தப்பா கொடுத்துருக்காங்க. பட் இங்கிலீஷ்ல BA இல்லை, பாலி அப்படின்னு இருக்கு. ஸோ வந்து ஒரு 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 மதிப்பெண்ணை கொடுத்து நிறைய பேரை பாஸ் பண்ண வைக்கணும்னு டிபார்ட்மெண்ட் நினைக்குதுன்னா, இந்த பலி வரின்றது தெளிவாக தவறாக தான் இருக்கு. அதை வந்து அவங்க மதிப்பெண் கொடுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 108. ஒருவேளை இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, இல்ல ஃபைனல் இங்கிலீஷ்ல கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, போன கொஸ்டினுக்கு அவங்க நிச்சயமா இங்கிலீஷ் தப்பா கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு மார்க் டெஃபரெண்டா கிடைக்கணும். அப்ப இந்த 2 கொஸ்டின் இன்னைக்கு நம்ம கீ சேலஞ்சில் கொடுத்துருக்க 2 கொஸ்டின்ல இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, அந்த அடிப்படையில ஏதோ ஒண்ணுத்துக்கு மார்க் எல்லாருக்கும் கொடுக்கப்பட போகுது அப்படின்றது உண்மைங்க. ஓகேவா? ரைட். இப்போ வந்து இதுல பலி வரி அப்படிங்கிறதும் ஒரு ஆப்ஷனா இருக்கிறதுனால, ஸோ 2த்துக்குமே பதில் கொடுக்க ஆன்சர் கொடுக்கலாம், 2த்துக்குமே வந்து மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. ரைட். இது வேணுன்றவங்க எடுத்து கீ சேலஞ்ச் பண்ணுங்க. இந்த 2 கீக்கான எவிடன்ஸையும் 2 கொஸ்டினுக்கான எவிடன்ஸையும் நான் என்னோட கூகுள் டிரைவ்ல கொடுத்துருக்கு, அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அந்த எவிடன்ஸ்க்கு முன்னாடியும் இந்த கொஸ்டின் நம்பர் இருக்கும், அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் நிறைய கீ சேலஞ்சுக்காக நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. நான் எவிடன்ஸ் கிரியேட் பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஈவினிங் போல அடுத்த வீடியோஸ் கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 2 கீ சேலஞ்சுக்கான இந்த எவிடன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணல, எனக்கு கிடைச்சது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.